வணக்கம் ட்ரேடர்ஸ். ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 டு 27 ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கிட்டு வரோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த சைக்காலஜி சம்மந்தமாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதுனால சைக்காலஜி சம்மந்தமாக இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்ட்ராட்டஜியை விட சைக்காலஜி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் புதுசாக இருக்கீங்க, ஓகேவா, அல்லது ஓரளவு உள்ளே எனக்கு குறைஞ்ச லாஸில் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சும்மா எப்படி சொல்கிறது, சவுண்டு எஃபெக்ட்டு அதெல்லாம் போட்டு அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட அண்ணன் தம்பி உங்கள் கூட இருந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் பொறுமையாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஒரு பெரிய ஆபத்து என்ன, ஆபத்துங்கிறத விட ஒரு பெரிய கவர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வழி பாதை. இதுக்குள்ளே ஒன்ஸ் நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வரவே முடியாது, ஓகேவா. ஏன்னா எப்படா நமக்கு திங்கக்கிழமை ஆகும், 9:15க்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும், ட்ரேடு எடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நீங்கள் உள்ளே வந்த கொஞ்ச நாள்லே மாறிடுவீங்க. சனி ஞாயிறு எல்லாம் வந்துச்சுன்னா ஏன்டா சனி ஞாயிறு வருது அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஒரு விசேஷத்துக்கு நல்லது கெட்டது போனாலும் எப்போ பாரு நம்ம அந்த சாட்டையே கட்டிக்கிட்டு அழுவோம். இதை அனுபவித்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். ஒரு குடிகாரனாக இருந்தால் கூட ஒரு நாளைக்கு ஒரு கட்டிங்கோ கோட்டரோ கூட குடிச்சிட்டு அதோடு முடிச்சுட்டு போதையில் தூங்கிடுவான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த போதை அவ்வளோ சீக்கிரம் விடவும் முடியாது. அது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே நுழைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். உள்ளே நிறையா பணத்தை இழந்துட்டு உள்ளேயும் இருக்க முடியாமல் வெளியேயும் போக முடியாமல் எத்தனையோ பேர் மனசுக்குள்ளே தவிச்சுக்கிட்டு இருக்கிறது நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். நானுமே அந்த நிலமையில் இருந்திருக்கேன், ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நல்லா கற்றுக்கிட்டு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஒன்லி என்ட்ரி மட்டும்தான், நோ எக்ஸிட். இது ஒரு வழி பாதை அப்படிங்கிற ஒரு அலர்ட்டை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா. இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அல்லது ஒரு குறைஞ்ச லாஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்தோமோ, அதாவது டிமேட் கணக்கு நம்ம எப்போ ஓப்பன் பண்ணோமோ அப்போவே நம்மளோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க பெரிய பெரிய நிறுவனங்கள் கம்பெனிகள்கிட்டலாம் போயிடும். அதாவது அவங்க நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்குறோம், எங்களோட கால்ஸ் இவ்வளோ அக்யூரஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் வாட்ஸ்அப்பில் டெலகிராம்லலாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நாமளும் அதை நம்பி வாங்கி ஏன் பைக்கு கொடுத்தாங்க, ஏன் மேலே போகுது எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக வாங்கி நிறையா லாஸ் ஆகிருப்போம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டை எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்களே ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருவோம். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படிலாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையில் இறங்காதீங்க. இப்போ ஒரு 50,000 நீங்கள் லாஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் கற்றுக்கிறதுக்காக விட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் மனசை திருப்திப்பட்டுக்கலாம். ஆனால் அடுத்தவன்கிட்ட பணத்தை கொடுத்து அவன் என்ன ஏதுனே தெரியாமல் அது ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆச்சுன்னா அந்த வேதனையை நம்மளால் காலம் முழுக்க மறக்கவே முடியாது. அதுக்காக நான் சொல்ல வரேன், ஓகேவா. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு குறைஞ்ச லாஸ்னால் அதாவது 10,000 இருந்தாலும் லாஸு தான். ஒரு 50,000த்துக்குள்ளே இருக்கீங்க, ஒரு 1,00,000த்துக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஓகேவா. ஏன்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பவே நமக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 10ல் 9 பேர் தோல்வியை தான் சந்திக்கிறாங்க. அவங்களோட மினிமம் லாஸு ஒரு 50,000 1,00,000 இருக்குது அப்படின்னு தான் அலர்ட்டே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அல்லது ஒரு 1,00,000த்துக்குள்ளே தான் உங்களோட லாஸ் இருக்குன்னா நீங்கள் ட்ரேடு பண்ணுறதை அப்படியே உடனடியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு
கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. ஓகேவா? நிறையா கோர்ஸ் சேருங்க. கோர்ஸ் கூட நீங்கள் பணம் கட்டி சேரணும்னு கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி யூடியூப்பில் ஏகப்பட்ட நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி உள்ள வீடியோஸ்லாம் வருது. அதை பார்த்து பேக் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு உங்களோட நாலேஜை வச்சு அதில் எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும் அப்படின்னு நினைங்க. இல்லை பணம் கொடுத்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக கற்றுக்குவாங்க. ஓகேவா? என்றைக்குமே வந்து கற்றுக்கிறது வீண் போகவே போகாது. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கை கொடுக்கும். அதனால் அவசரப்பட்டு நீங்கள் குறைஞ்ச லாஸில் இருந்தாலும் சரி அல்லது அதிக லாஸில் இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப வந்து நான் ட்ரேடு பண்ணி இழந்த பணத்தை மீட்கணும் அல்லது சீக்கிரமாக ஒரு 6 மாதத்துலேயே 5 லட்சம் சம்பாதிக்கணும், 10 லட்சம் சம்பாதிக்கணுங்கிற பேராசையில் உள்ளே போய் திரும்ப திரும்ப பணத்தை இழக்காதீங்க. குறைஞ்சது ஒரு 3லேருந்து 6 மாதம் கேப் விட்டு கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. ஓகேவா? அதே இதுவும் அந்த பிக்சர்லேயும் அதுதான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கி வந்து கற்றுக்கணும்னு யாருமே நினைக்காம ஒரு 1000 2000 மாதம் கட்டினோம்னா கால்ஸ் கொடுப்பாங்க, அதை நம்பி நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நிறையா பேர் உள்ளே வராங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் சில ஆரம்பத்தில் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணி ப்ராஃபிட் எடுத்தவங்க கண்டிப்பாக ஒருத்தர் கூட கிடையாது. என்னால் இதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஓகேவா? நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்க நமக்கு வந்து அக்கௌண்ட்டு ஹேண்டில் பண்ணி தராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னா நமக்கு அவங்க ஹேண்டில் பண்ணி கொடுக்கறதுக்கு பதில் 5 லட்சமோ 10 லட்சமோ அவங்க ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியோ லோன் வாங்கியோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேடு பண்ணி அவங்களே லட்சமாக கோடியாக சம்பாரிச்சிட்டு போயிடலாம்ல. அப்புறம் ஏன் வந்து அவங்க நம்மள்ட்ட வந்து அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஓகேவா? அதனால் யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. கால்ஸோ டிப்ஸோ தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி இது ஒரு நல்ல வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கொட்டேஷன் அதாவது குவாட்ஸ்ன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளாம் வந்து போய் ஒரு அடுத்தவங்கள்ட்ட வந்து கை கட்டி வேலை பார்க்குறதுக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக ஒரே வேலையை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து தைரியம் இருக்கும். ஆனால் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அல்லது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னு நினச்சா நமக்கு மனசு வராது. ஏன்னா அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் மாதம் ஆனால் நம்ம வேலை ஒழுங்காக செஞ்சாலும் செய்யலைனாலும் பாசு திட்டலைனாலும் மாதம் ஆனால் ஒரு சம்பளம் வந்துடும். நமக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எந்த ரிஸ்க்குமே எடுக்காமல் இருக்கிறோம். வாழ்க்கையில் உண்மையிலே பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான். அதே மாதிரி இந்த கம்ஃபர்ட் ஜோனில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது தான். ஓகேவா? ஒரே ஒரு வாழ்க்கை. அதுக்காக நான் உடனே இன்றைக்கி நீங்கள் 1 லட்ச ரூபா ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த 1 லட்ச ரூபா வேலையை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண வந்துருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் இருக்கிற வேலையிலே இருந்துக்கிட்டு அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருக்குது ஆனால் வருமானம் வருதுன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை நோக்கி நீங்கள் அதில் இருந்துக்கிட்டே கற்றுக்கிட்டு வாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தோடனே இதிலேருந்து அதுக்கு ஷிஃப்ட் ஆகிருங்க. புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்ல வந்தேன். எல்லாமே வந்து ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். நான் என்னோடய இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் கெரியரில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கணும்னு முடிவு பண்ண அந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 வருஷம். ஓகேவா? நீங்கள் 5 வருஷம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சார்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் யாரோட தயவும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான நம்பிக்கை. ஓகேங்களா? அதனால் தொடர்ந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. மிகப்பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது பாருங்கள், ஜெஸ்ஸி லிவர்மோர், மார்க் மினர்வேனி, இவங்க எல்லாமே அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு மிகப்பெரிய வேர்ல்டு லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர்றதுக்கு 10 வருஷம் 6 வருஷம் 6 வருஷம் 5 வருஷம்னு ஆயிருக்கு. ஆனால் நாம் தான் டிமேட் ஓப்பன் பண்ண ஒரே மாதத்துலேயே வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரு, நமக்கு ஏதோ 4 வீடியோ பார்த்தோன்னே நமக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம களத்தில் இறங்கி அடிபட்டுக்கிறோம். ஓகேவா? அதனால் கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆரம்பித்தா மட்டும்தான் நீண்ட நாட்களுக்கு நிலச்சி நிற்கும். ஒரு செடியை நடுறோம் அப்படின்னா அந்த செடிக்கு ஆடு மாடு கடிக்காமல் ப்ராப்பராக வேலி போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 வருஷம் 5 வருஷம்னு பராமரிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் அது மரமாக பெருசாகி அதோட நிழலில் நம்மளால் பயனடைய முடியும். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு. ஸோ பொறுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. இப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுனால என்னெல்லாம் யூஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறீங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு வேலைக்கு போகிறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து வாழ்கிறதுக்காக
வேலைக்கு போனாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுக்காகவே நிறையா பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏகப்பட்ட கமிட்மெண்ட், அதாவது வட்டிக்கு வாங்கினது, இஎம்ஐ, கார் லோனு, பைக் லோனு, பிள்ளைங்க திருமணம், படிப்பு, இப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர்ற வருமானம் பத்தலைங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. வாரத்தில் 7 நாளுமே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சைடு இன்கம் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல வரப்பிரசாதம். ஒரு குறைவான கேபிட்டலை வச்சு நம்மளால் மாதம் மாதம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். அதுக்கு நாம் கண்டிப்பாக லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ட்ரேடிங்கை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட டைம் உங்கள்கிட்ட இருக்கும், உங்களோட ஃப்ரீடம் உங்கள்கிட்ட இருக்கும், இதெல்லாம் தொடர்ந்து உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்காக நான் இதை சொல்ல வரேன். அதே மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சார்ட்டு தான் உங்களோட ஆஃபீஸு, நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட் தான் உங்களோட சேலரி, ஃப்ரீடம் தான் உங்களுக்கு கிடைச்ச ரிவார்டு. பட் அதுக்கு பின்னாடி கடினமான உழைப்பு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது நீங்கள் உழைப்பை போட்டிருக்கணும். ஓகேவா? இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி, செட்டப்பு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிகப்பெரிய டாக்டராக இருங்க, இன்ஜினியராக இருங்க, லாயராக இருங்க, டீச்சராக இருங்க, ஆனால் மார்க்கெட்டுக்கிட்ட நீங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா பயங்கரமாக அடி வாங்குவீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரை ஸ்ட்ராட்டஜியை விட எமோஷன்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன இதுன்னே தெரியாமல் போய் ஒரு என்ட்ரி எடுத்துருவோம். ஒரு 2000 நமக்கு மைனஸ் ஆகி ரெட்டில் பார்த்துருவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 2000 சரி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் திரும்ப திரும்ப ட்ரேடு பண்ணி ஓவர் ட்ரேடு பண்ணி அது 5000, 10,000, 20,000, 50,000 கூட மாற்றினவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நானுமே சில சமயம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குவோம். ஓகேவா? கற்றுக்கணும். அது சம்மந்தமாகவும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 80% ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரை 80% மைண்ட் செட் மட்டும்தான், 20% தான் ஸ்ட்ராட்டஜி. அதனால் நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம எப்படி டியூன் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் மணி. அதாவது இந்த உலகத்தில் பணம் செய்கிற ஒரு வேலை யாராலையும் செய்ய முடியாது. அதுக்காக நான் பணத்தை மட்டுமே வச்சு எல்லாமே செஞ்சிட முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. ஆனால் பணம் இருந்தால் நம்மக்கிட்ட வர்ற பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் என்னோடய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மணி நிறையா சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நம்மளோட எமோஷன்ஸ் அதிகமாக வேலை செய்யும். ஓகேவா? இந்த நிறையா பணம் சம்பாரித்தவங்களாம் சொல்லுவாங்க பணம்லாம் ஒரு விஷயமா அப்படின்னுட்டு. நாமளும் நிறையா சம்பாரிச்சிட்டு வேணால் அப்படி சொல்லலாம். ஆனால் பணமே இல்லாமல் ஒருத்தனால் பணம்லாம் ஒரு விஷயமானு சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு டீச்சராக இருக்கோம், நிறையா நல்ல விஷயம்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு மளிகை கடையில் போய் நான் டீச்சராக இருக்கேன், எனக்கு அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்கன்னா யாருமே கொடுத்துட மாட்டாங்க. ஓகேவா? சும்மாவை சொல்லி வச்சாங்க, பணம்னா பணமும் வாயை திறக்கும், பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படின்னுட்டு. இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வர்ற பிரச்சனைகளில் பாதியை தீர்த்தரலாம் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கை அனுபவம். அதுக்காக நான் பணம் மட்டுமே எல்லாமே அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வரல. மனுஷங்கள் ரொம்ப முக்கியம். அந்த மனுஷங்கள் உங்கள் கூட இருக்கிறதுக்கு பணங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். ஓகேவா? வெறுமன வார்த்தைகளில் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆறுதல் சொல்லலாம். ஆனால் பணத்தால் செய்கிற உதவிங்கிறது அதை விட அதிகமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இதில் மணி நிறையா இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்று, நம்ம இதில் மணியை வெறும் நம்பர்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லாங்கிறா, நமக்கு அக்கௌண்ட் டிமேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே ஜிபே, ஃபோன்பே மூலியமாக நம்மளோட 10,000 20,000 பணத்தை உள்ளே போடுறோம். அந்த 20,000மே நமக்கு மைனஸில் ஓடுதுனாலும் நம்பராக தான் ஓடும். இப்போ ஒரு 20,000 பணத்தை உங்கள் கையில் கொடுத்து போய் யார்ட்டையாவது கொடுத்துருங்க, அல்லது ஒரு சாக்கடையில் தூக்கி போடுங்க, அல்லது கிழிச்சு எறிஞ்சிருங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை செய்யவே மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்பர்ஸாக இருக்கிறதுனால நமக்கு அதோட வேல்யூ தெரியலை. ஸோ அதனால் இந்த பணத்துக்கு நம்ம கண்டிப்பாக மதிப்பு கொடுத்தே ஆகணும். உலகத்தோட மிகப்பெரிய
ஸ்டாக் மார்க்கெட் ஜாம்பவான் வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்டில் யூ கேன் மேனேஜ் யுவர் எமோஷன்ஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு மேனேஜ் மணி. நம்மளோட எமோஷன்ஸை நம்மளால் கையாள தெரியாத வரைக்கும் நம்மளால் பணத்தை கையாள தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குறிப்பாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்ப 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 சூப்பராக பொருந்தும். ஓகேவா? இப்போ இதுவரை நம்ம அந்த பேசிக்காக இருக்கிற எல்லா விஷயத்தையும் பேசிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுனா நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும் அப்படிங்கிறத நான் அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல வரேன். இப்போ நீங்கள் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது நம்மளோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், அல்லது இந்த பேட்டர்ன்லாம் சொல்கிறாங்கல்ல, டபிள்யூ பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இப்படி ஏதோ ஒரு பேட்டர்னாக இருக்கலாம். எதுவோ உங்களுக்கு உங்கள் அனுபவத்தில் பார்த்து எது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேலே, ப்ராசஸ் மேலே நீங்கள் என்றைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து உங்களையே தேடி வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நோட்டு பேனா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதை மார்க் பண்ணி குறித்து வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸை அடுத்த 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம்னு தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பணத்தை இழந்திருந்தாலும் அந்த இழந்த பணத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியாது, ஆனால் புதுசாக சம்பாதிக்க முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இழந்த பணத்தெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 2 வருஷத்தில் 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிருக்கீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஸ்கூலில் காலேஜில் நான் கற்றுக்கிறதுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், இப்போ நான் கற்றுக்கிட்டு முடிச்சிட்டேன், இனிமேல் நான் அதை சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேடிங்குள்ளே எப்போ வந்தீங்க? ஒரு தனியான இடத்துல ஒரு விடுமுறை நாளில் உட்காந்துக்கிட்டு இந்த ட்ரேடிங்குள்ளே எப்போ வந்தீங்க? உங்கள்கிட்ட எத்தனை டிமேட் இருக்குது? இந்த ஷேர் மார்க்கெட்டில் கால்ஸு, டிப்ஸு அல்லது இது சம்மந்தமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குரூப்பு இதெல்லாம் எத்தனை இருக்குது? எத்தனை வருஷமாக ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கீங்க? இது எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதுங்க. ஓகேவா? எழுதி முடிச்சுட்டா உங்களுக்கு ஒரு கடந்த காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நான் பணத்தை விட்டுருக்கேனா, இதெல்லாம் இத்தனை டிமேட் ஓப்பன் பண்ணியிருக்கேனா, இந்த தவறெல்லாம் செஞ்சுருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரே ஒரு செட்டப், அது நம்மளோட செட்டப்பாக இருக்கலாம், எந்த செட்டப்பாக வேணாலும் இருக்கலாம், அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு லாஸோ ப்ராஃபிட்டோ நான் அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு அடுத்த நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் முக்கியமாக நான் சொல்ல வர விஷயம், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கான்செப்டாக இருக்கட்டும், வேறு எந்த கான்செப்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்க கூட உள்ளே வந்து இன்றைக்கி ஒரு என்ட்ரி நான் எடுக்கிறேன், இவ்வளோ பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ், இவ்வளோ பாயிண்ட்டு டார்கெட்டுன்னு வைங்க. ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கட்டும் அல்லது டார்கெட் அடிக்கட்டும், ரெண்டில் எது அடித்தாலும் நான் அன்னைக்கு சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக மாறலைனாலும் கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்க மாட்டீங்க. இதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? அதே மாதிரி எந்த ட்ரேடு எடுத்தாலும் உங்களோட லாஸில் கவனம் வைங்க. இன்றைக்கி நான் ஒரு ட்ரேடு எடுக்க போகிறேன், இந்த ட்ரேடில் இவ்வளோ ரிஸ்க் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா 2600 இன்றைக்கி நான் வந்து லாஸாக வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட லாஸ்ன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை பார்த்து பேனிக் ஆக மாட்டீங்க. மார்க்கெட்டு மேலே கீழே எப்படி போனாலும் ஒன்றும் நான் என் ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ண போகிறேன் அல்லது டார்கெட்டை புக் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிட்டு இதையே உங்கள் மைண்டுக்குள்ளே திருப்ப 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 செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மைண்டு நல்லா ஃபைன் டியூன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து, ஓகேவா, நாளையிலேருந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி, அதாவது லாஸாக இருந்துச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு என்ட்ரி எடுப்பேன், அல்லது ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை வச்சு இன்னொரு என்ட்ரி, அதிகபட்சமே நான் 2 என்ட்ரி தான் எடுப்பேன். அது லாஸாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு நான் 2 ட்ரேடு தான் எடுப்பேன். அதுலேயும் இவ்வளவு தான் லாஸு, ஸ்டாப் லாஸு, இவ்வளோ தான் டார்கெட்டு அப்படின்னு நான் வச்சுக்கிட்டு இதை கண்டினியூஸாக அடுத்த 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் மட்டும் முடிவு பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரெகுலராக பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வாங்க. எப்படி ரிசல்ட் இருக்குன்ட்டு 1 மாதம் முடிஞ்சுட்டு நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி
இந்த ட்ரேடிங்கை வந்து நம்ம யாருமே பிஸ்னஸாக பார்க்குறதே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, இன்ஜினியராக இருக்கீங்க, லாயராக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஒரு பக்கம் பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து டீச்சராக இருக்கேன், இன்ஜினியராக இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நான் ஒரு ட்ரேடராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படியா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஏன்னா இதோட உண்மை முகம் அப்படி தான் இருக்குது. ஓகேவா? இங்கே நிறைய பேர் சாதித்ததை விட பணத்தை இழந்தவங்க தான் அதிகம். ஓகேவா? அதனால் நம்ம சாதிக்க வரைக்கும் அவன் வந்து செல்லில் கேம் விளாட்றான், சூதாட்டம் விளாட்றான், கேம்பிளிங் பண்ணுறான், இப்படி ஏகப்பட்ட ஏளன பேச்சுகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும். அதனால் தவறு கிடையாது. இது எப்போ வரைக்கும்னா, நாம் ஜெயிக்கிற வரைக்கும். ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் கேட்காது, ஜெயிச்சுட்டு சொன்னால் கேட்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ட்ரேடிங்குள்ளே இருக்கீங்கன்னா யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ப்ராசஸை எடுத்து நீங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறினதுக்கப்புறம் சொல்லுங்கள், பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக மற்றவங்க கேட்பாங்க. ஓகேவா? இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு. ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது அதை விட சூப்பர் பிஸ்னஸ்ஸு. இது முறைப்படி சட்ட ரீதியாக நடக்கிற ஒரு பிஸ்னஸ் தான். அப்படிங்கிறப்ப இதில் நம்ம பயப்படணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது. ஓகேம்மா? அதே மாதிரி எந்த ஒரு விஷயமுமே ஒரே நாளில் நடந்துராது. மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கு நாம் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும். நம்ம கிரிக்கெட் ஜாம்பவான், கிரிக்கெட் கடவுள்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட வாழ்க்கையில் ஒரு வேர்ல்டு கப்பை பார்க்குறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அந்த 20 வருஷம் முடிகிறப்ப தான் அவரோட வாழ்க்கையில் கிரிக்கெட்டோட அதிகபட்ச வெற்றியான அந்த வேர்ல்டு கப்பையே பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ 20 வருஷம் அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த கிரிக்கெட்டை நேசித்து விளாண்டுருப்பார் அப்படிங்கிறத பாருங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா, இப்போலாம் நம்மளில் நிறைய பேர் வந்து பணத்துக்காக ஒரு வேலையை செய்கிறாங்க. நீங்கள் எப்போதுமே பணத்துக்காக ஒரு வேலையை செய்யாதீங்க. அதுக்கு நான் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கையுமே சொல்கிறேன். அந்த வேலையை பிடிச்சி செய்யுங்க. அந்த வேலையை நீங்கள் பிடிச்சி செய்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வர ஆரம்பிக்கணும். இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட்டு அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு விளையாட ஆரம்பித்து அதை நேசித்ததுனால தான் அவருக்கு பணம் வர ஆரம்பிச்சிச்சே தவிர, பணம் வரும் அப்படிங்கிறதுனால அவர் கிரிக்கெட்டு விளையாடவே கிடையாது. அதே மாதிரி இசைஞானி இளையராஜா, நடிகர்கள், இப்படி ஒவ்வொருத்தரையுமே நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குமே ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டு, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை நான் லவ் பண்ணுறேன், சார்ட்டை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போய் அதை என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அதை தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த அதிர்ஷ்டம் இதிலலாம் வந்து நம்பிக்கை வைங்க, தவறு கிடையாது. பட் அது மட்டுமே உங்களுக்கு கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம அந்த விலையை கொடுக்காமல் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இந்த இதில் வந்து நீங்கள் எஃபோர்ட்டை போட்டிங்கன்னா வித்தின் 6 மந்த்தில் கண்டிப்பாக உங்களால் ஒரு 20,000 30,000 கேபிட்டலை வச்சு நீங்கள் ஒரு மாதம் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா என்ன சம்பளத்தை வாங்க முடியுமோ அதை உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ வந்ததுக்கப்புறமே உடனே இது நல்லா இருக்குது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபுல் டைம் ட்ரேடராக மாறிடலாம் அப்படின்னு நிறையா பேர் ஆசைப்பட்டு வேலையை விட்டுறாங்க. தயவு செஞ்சு அந்த முடிவை மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு இடையில் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு தயவு செஞ்சு திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக ஆக முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, அந்த வேலையில் என்ன சம்பளத்தை வாங்குறீங்களோ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 வருஷம் இந்த ட்ரேடிங்கிலேருந்து உங்களால் சம்பாதிக்க முடிஞ்சால் மட்டும்தான் இதுக்கப்புறம் என்னால் கண்டிப்பாக இதை ஃபுல் டைமாக பண்ண முடியும் அப்படின்னு உங்களால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதுதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலையை விட்டுட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்காமல் எதுவுமே கிடையவே கிடையாது. பட்டு நம்மளோட தகுதிக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா? ஏழை குடும்பத்தில் பிறந்த எத்தனையோ பேர் இன்றைக்கி எவ்வளவோ பெரிய உயரங்களை தொட்டிருக்காங்க. இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். சப்போஸ் நீங்கள் கல்யாணம் ஆகிட்டுலாம் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உடனே வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த ஒரு கோணத்தில் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, என்னால் ஒரு 20,000 இதுக்கு ஒதுக்கி கற்றுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 20,000 வச்சு குட்டி குட்டி ப்ராஃபிட்டாக பண்ணி இதை தொடர்ந்து கற்றுக்கிட்டே வாங்க. இதுக்கு அந்த 20,000 எப்போ 50,000 1,00,000 மாற்ற முடியுமோ அப்போ நீங்கள் ஃபுல்லாக வேலையை விடலாம். ஸோ இங்கே வந்து சாதித்தவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சொல்லப்படாத சோக கதை இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதுக்காக தான் நான் அந்த இதை சொல்ல வரேன். அதே மாதிரி நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும்
ஓகேவா? உங்கள பத்தி யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன்னா, அவனுக்கு வேலை இல்ல, எதையோ நோண்டிட்டு கிடக்குறான்னு சொல்லுவாங்க. ஸோ, நாம ஜெயிக்கிற வரைக்கும் நம்மள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா, நம்ம இதிலருந்து நெறைய பணத்த சம்பாரிச்சு வாழ ஆரம்பிச்சுட்டோன்னா, "இத எனக்கு சொல்லிக் குட்றா" அப்படின்ட்டு நம்மள தேடி வர ஆரம்பிச்சுருவாங்க. அதனால அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தயவு செஞ்சு யோசிக்கவே யோசிக்காதீங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில வேலைக்கு மட்டுமே போகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதைத் தாண்டி இந்த வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பணம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை நோக்கி வந்திருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஒரு நல்ல ப்ரொஃபஷன். இதை நீங்கள் லவ் பண்ணி முறையாக கற்றுக்கிட்டு ஒரு ப்ராசஸை கண்டினியூஸாக பேக் டெஸ்ட் பண்ணி ட்ரேடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நிறைய பேர்த்துக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குது. அதை நீங்கள் இயற்கைன்னு சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நாம் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறோமோ அதுக்குரிய பலன் இப்போ இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் நீங்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா அது தற்செயலாக கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் வந்து இதுக்குள்ளே உங்களை இழுத்து விட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா நட்டத்தை சந்திச்சிருந்தாலும் உங்களோட நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி பொறுமையாக உட்காந்து ஒரு நோட்டில் எழுதி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு மென்டார்கிட்ட சேர்ந்து இதை நம்ம ப்ராப்பராக கற்றுக்கலாமா, அல்லது யூடியூப் வீடியோ பார்த்து நாமளே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ஒரு 6 மாதம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாமா, நம்மளோட டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருக்குது, எமோஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே பேக் டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடலாம் அப்படிங்கிறது ஆணித்தரமான அசைக்க முடியாத உண்மை. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மட்டும் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த தியானம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, புத்தர், மகாவீரர் இவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா இதில் தானே அவ்வளோ எமோஷன்ஸ் வேலை செய்யுது. ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி அப்படின்னு ஆகா ஓகோன்னு பேசலாம். ஆனால் உள்ள ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்க அந்த உணர்வுகள் எப்படிலாம் வேலை செய்யும் அப்படிங்கிறத ஒரு ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிய வரும். அதே மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் கடன் வாங்கி எந்த சூழ்நிலையிலையும் ட்ரேடு பண்ணாதீங்க. இந்த ட்ரேடிங்கில் வர வருமானத்தை வச்சு என்னோட ஒவ்வொரு மாத கமிட்மெண்ட்டையும் செய்ய முடியும் அப்படின்னு ஆரம்பத்தில் இருக்கவங்க நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு அழுத்தத்துக்குள்ளே நீங்கள் ஆளாக ஆரம்பிச்சிங்கனாவே உங்களால் ரொம்ப ஃப்ரீயாக வந்து ஃப்ரீ மைண்டோட ட்ரேடு பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன். அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு 2 லட்ச ரூபா நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த 2 லட்ச ரூபா பணத்தை வச்சு ஒரு 2000 ரூபாயா ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா நம்ம எத்தனை ட்ரேடு பண்ணியிருக்கலான்ட்டு, கிட்டத்தட்ட 100 ட்ரேடு பண்ணியிருக்கலாம். 100 ட்ரேடுமா நமக்கு ஃபெயில் ஆகியிருக்க போகுது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோன்னு நமக்கு யாருக்குமே தெரியறது கிடையாது. எந்த ஒரு சிஸ்டமும் நம்மள்ட்ட கிடையாது. அதே மாதிரி இந்த மாதம் நான் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணணும், எனக்கிட்ட இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து திங்க் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்மளோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை, இந்த கான்செப்டையே நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி இதில் உங்களுக்கு ஏதாவது சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும்னு ஆசைப்பட்டாலும் செய்யுங்க. அல்லது வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் எடுத்துக்கோங்க. சைக்காலஜி சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு உதவி தேவை, அல்லது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த கான்செப்ட் சம்மந்தமாக, சைக்காலஜி சம்மந்தமாக, நம்ம வாழ்க்கையில் முன்னேறது சம்மந்தமாக, அது சம்மந்தமாக நிறையா டிஸ்கஷன்லாம் நாங்கள் பண்ணுவோம். அதுலேயும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம். இந்த குரூப்பில் வந்து எந்த விதமான டிப்ஸோ கால்ஸோ கொடுக்கறது கிடையாது. அப்படி டிப்ஸையோ கால்ஸையோ எதிர்பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இதில் ஜாயின் பண்ண வேணாம். நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இதை ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சைக்காலஜி சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாமெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணத்தை இழந்தவங்களோட மனநிலைமை இன்னொரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணத்தை இழந்தவங்களுக்கு தான் புரியும். அதை வெளியில் சொல்லவும் முடியாது. நம்மளால் உள்ளே போட்டுக்கிட்டு புழுங்கிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது கஷ்டம், இதில் பணத்தை சம்பாதிச்சவங்களோட இழந்தவங்க தான் அதிகம் அப்படிங்கிற மாயையை உடைக்கணும் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நாம் ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகி நமக்கு தெரிஞ்சதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு நாம் எல்லாம் சேர்ந்து வளரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். திரும்பவும் கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எல்லோரும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.